அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி சண்டேங்க. சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாரம் பூரா சமைச்சிட்டு சண்டையும் சமைக்கணுமா அப்படின்னு ரொம்ப லேசியாக டயர்டாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் சிக்கன் வந்து 1/2 கிலோ பக்கமாக எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு தவாவில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ இதில் சேர்த்துடலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா தூள் ஒன்று ஒன்றா இப்போயே சேர்த்துடலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூனு, மிளகு ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன், மல்லித்தூள் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூனு, நல்லா கெட்டியான தயிர் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூனு, சன்ஃப்ளவர் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையாலேயே நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகும் சிக்கனில். இப்போ இந்த சிக்கனை வந்து நான் மேரினேட் பண்ணி வைக்கவே இல்லை. ஒரு 1/2 hour போல் நம்ம ஊற விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு நல்லா வரும். ஆனால் நான் இன்றைக்கி ஊற விடவே இல்லை, அப்படியே தான் செஞ்சேன். இருந்தாலுமே வந்து நல்லா டேஸ்ட்டு நல்லாவே வந்திருந்தது. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது நல்லாவே வெந்து வந்துடும். இதை அப்பப்போ இடையில திறந்து பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல, அதுவாகவே தண்ணி விட்டு வந்து நல்லா வெந்துட்டுருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது நல்லா ரெடி ஆயிரும். இந்த சிக்கன் ரெசிபி வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். எண்ணெயில் வந்து வெங்காயம் தக்காளி அப்படின்னு ஒன்று ஒன்றா வந்து நம்ம வதக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம டக்குன்னு இதை குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால் ஈஸியாக இந்த சிக்கன் கிரேவியை வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, சிக்கனும் நல்லா வந்து வெந்திருக்குது. கடைசியாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துருக்குறேன். இது பட்டர் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம், இது இல்லைன்னா கூட விட்டுறலாம். பட்டர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா ரெடி ஆகிடும். சிக்கனில் நல்லாவே வெந்துச்சு. இது வெந்துட்டுருக்கிற சமயத்துலேயே நான் வந்து இன்னொரு அடுப்பில் வந்து சிக்கன் 65 தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு மெனு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிக்கன் கிரேவியோட நேற்று நைட்டு செஞ்ச சாம்பார் கொஞ்சம் மீதி இருந்தது, அது கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த சிக்கன் கிரேவியும் வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு கிரேவியும் செஞ்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் 65 தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. இந்த கிரேவியை வந்து ஒர்க்கிங் விமன்ஸ் எல்லாம் கூட நைட்டே நம்ம இந்த சிக்கனை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு தேவையான வெங்காயம் தக்காளி மசாலா இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எடுத்து டக்குன்னு அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே இந்த சிக்கனும் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது, நல்லா சிக்கனும் வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட இன்ஸ்டன்ட்டு சிக்கன் மசாலா. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மெனு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒர்க்கிங் விமன்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிரேவி. இன்றைக்கி லன்ச் மெனு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸு, பீன்ஸு போட்ட சாம்பார், இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் 65 தான் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம இப்போது செஞ்ச இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா ரெசிபியும் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மெனு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.